அனைவருக்கும் வணக்கம். வருகின்ற மார்ச் 14ஆம் தேதி சனிக்கிழமை அன்று காருடையான் நோன்பு வருகின்றது. அன்று அவசியம் வீட்டில் வாங்கி வைக்க வேண்டிய பொருள்கள் என்ன என்பதை இந்த பதிவுல நம்ம பார்த்துக்கலாம். தொடர்ந்து இந்த மாதிரி பல பதிவுகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்ப வாங்க பதிவுக்குள்ள போயிடலாம். இப்ப காருடையான் நோன்பு எந்த மாதிரியான பொருட்களை நம்ம வாங்கி வைக்கணும் என்று தெரிஞ்சுக்கலாம். புராணங்களில் சொல்லப்படக்கூடிய சத்தியவான் சாவித்திரி கதை நம்மள சிலருக்கு தெரியும், இன்னும் சிலருக்கு தெரியாமலும் இருக்கலாம். இப்ப தெரியாதவங்க இந்த பதிவின் மூலமா தெரிஞ்சுக்கோங்க. அதாவது சத்யாவானோட மனைவி சாவித்திரி பொதுவா தெய்வங்களோட பெயரை சொல்லும் போது மீனாட்சி சுந்தரேஸ்வரர், லக்ஷ்மி குபேரர், லக்ஷ்மி நாராயணன்னு பெண் தெய்வத்தோட பெயர் தான் முதல்ல சொல்லுவோம். ஆனா சத்யவான் சாவித்திரி பெயரை உச்சரிக்கும் போது இவங்களோட பெயரில் முதலில் கணவருடைய பெயரை தான் முதல்ல சொல்லுவோம். தன்னோட கணவர் உயிரை யமன் பறித்துட்டு போனப்ப யமன் பின்னாலேயே போயிட்டு போராடி தன்னுடைய கணவரின் உயிரை மீட்டு கொண்டு வந்தவங்க தான் சாவித்திரி. அவங்க விரதம் இருந்து இருக்காங்கல்ல, அந்த விரதம் தான் காருடையான் நோன்பு விரதம் என்று அழைக்கப்படுது. இந்த விரதத்தை நாம எடுத்துக்கும் போது கணவனுடைய ஆயுள் கூடும் அப்படிங்கிறது இன்றளவும் ஒரு நம்பிக்கையாக இருந்து வருகிறது. அப்படிப்பட்ட இந்த ஒரு காருடையான் நோன்பானது நமக்கு இந்த வருஷம் மார்ச் 14ஆம் தேதி சனிக்கிழமையில வந்திருக்கு. காலையில வீட்டுல இந்த நோன்பை எப்படி கடைபிடிக்கலாம் என்றும், தாலிசரடம் மாற்றிக்கலாமா, அப்படி மாத்திக்கிறதுனால சரியான நேரம் எது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். நீங்க இந்த காரடியான் நோன்பை எப்படி விரதம் இருந்து கடைபிடிச்சாலும் சரி, இல்லைன்னா சூழ்நிலையின் காரணமாக நோன்பு எடுக்க முடியல அப்படின்னாலும் பரவாயில்லைங்க. சிலரின் வீட்டில் எல்லாம் இந்த நோன்பு எடுக்கக்கூடிய பழக்கம் இருக்காது. அப்படி இருந்தாலும் சுமங்கலி பெண்களா இருக்கக்கூடியவங்க கணவருடைய ஆயுள் நீடிக்கணும் அப்படிங்கறதுக்காகவே அவருடைய வருமானம் உயர்ந்து செல்வ செழிப்பு உயர்வதற்காகவும் குடும்பத்துல ஒரு நல்ல முன்னேற்றத்தோட வாழணும் அப்படிங்கிறவங்களும் தாராளமா அம்பால நல்லா வேண்டிக்கிட்டு வீட்டுல தாலிக்கயிறு மாத்திக்கலாம். மாசிக்கயிறு பாசி படியும் அப்படிங்கிறது ஒரு பெரிய பழமொழி. அதுவும் மாசி மாதத்தோட கடைசி நாள் மாசி 30, அதுக்கு மறுநாள் பங்குனி 1, மாசி 30ஆம் தேதி வரக்கூடிய இந்த காருடையான் நோன்பு அன்று, அதுவும் சனிக்கிழமை அன்று புதிதாக மஞ்சள் கயிறு, அதாவது தாலி சரடு மாத்திக்கும் போது கணவருடைய ஆயுள் அதிகரிக்கும், தீர்க்க சுமங்கலி வரம் கிடைக்கும். யமன் கணவர் உயிரை கொண்டு போகும்போது சாவித்திரி என்ன செய்தாங்கன்னா, காட்டுல இருக்கக்கூடிய பொருள்களை வைத்து கார அடை செய்து அதை அம்பாளுக்கு படைச்சாங்களாம். அதுவும் காராமணி, கருப்பு காராமணியை வச்சு கார அடை செய்து அவங்க அங்க இருக்கக்கூடிய பசுமாட்டுல இருந்து பால் எடுத்து அதுல இருந்து வெண்ணெயை தயார் செஞ்சு அதை நெய்வேத்தியமா படைச்சாங்களாம். அதைதான் பிற்காலத்துல ஒரு பாட்டாவும் வந்திருக்குங்க. சாவித்திரி அந்த கார அடையையும் அந்த வெண்ணெயையும் வச்சுட்டு அம்பாள் கிட்ட என்ன கோரிக்கைய வச்சிருக்காங்கன்னா, உருகாத வெண்ணையும் ஓரடையும் உனக்கு நான் செய்தேன், ஒரு நாளும் என் கணவர் என்னை பிரியாத வர வேண்டும் என்று ஒரு பாடலை பாடி அவங்க வச்சிருக்கக்கூடிய அந்த வெண்ணெயையும் காட்டுல இருந்து கொண்டு வந்த பொருட்களை வைத்து ரெடி பண்ணி இருக்கக்கூடிய அந்த கார அடையையும் சமர்ப்பிச்சிருக்காங்க. அதுக்கு அப்புறம்தான் அம்பாள் அவள் கோரிக்கையை ஏத்துக்கிட்டு யமன் கிட்ட இருந்து அவங்க கணவர் உயிரை காப்பாத்தி அவங்க கிட்ட கொடுத்திருக்காங்க. இதுதான் சத்தியவான் சாவித்திரி கதை. அதனாலதான் தங்களுடைய கணவரின் ஆயுள் நீண்டு இருக்கணும், கணவருடைய வருமானம் அதிகரிக்கணும், குடும்பம் செல்வ செழிப்போட இருக்கணும் என்று நினைக்கிறவங்க கணவருக்காக இந்த ஒரு காருடையான் நோன்பை கடைபிடிக்கலாம். சனிக்கிழமையில காலையில 9 to 10 வரை ராகு காலம் இருக்கு, மதியம் 1:30 to 3 யமகண்டம் இருக்கு. இந்த 2 நேரங்களை நீங்க ஸ்கிப் பண்ணிட்டு குறிப்பா காலையில ஒரு 7:30ல இருந்து ஒரு 8:30 அந்த 1 மணி நேரம் நீங்க ரொம்பவும் ஒரு நல்ல நேரமா இருக்கு. அந்த நேரத்துல தாலி சரடை மாத்திக்கலாம். அதே மாதிரி திருமணம் ஆகாமல் நீண்ட காலமாக ரொம்ப வருஷமா திருமணம் தள்ளி போயிட்டே இருந்தா அவங்க கோவிலுக்கு போயிட்டு அந்த கோவிலுக்கு வருகின்ற அவங்கள விட வயசுல மூத்தவங்க மற்றும் பெரியவங்கள் இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட கையில மஞ்சள் கயித்தை கட்டிக்கிறது மூலமாகவும் அவங்க கையால வளையல் வாங்கி போட்டுக்கிறது மூலமாகவும் கூட கூடிய விரைவில் திருமண வரன் கைகூடும் என்பது ஒரு பெரிய நம்பிக்கை.
இதுதான் இந்த வருஷம் வந்திருக்கக்கூடிய காரடையான் நோன்ப மிக எளிமையான முறையில வழிபடுவதற்கான வழிபாட்டு முறை. இது போக எந்த ஒரு விசேஷமான நாட்கள் வந்திருந்தாலும் அன்றைய தினம் நம்ம வாங்கக்கூடிய பொருட்கள், பேசக்கூடிய விஷயங்கள், செய்யக்கூடிய செயல்கள்ல நம்மளின் வாழ்க்கையின் முன்னோட்டத்துக்கு ஒரு தேவையான பல விஷயங்கள் சேரும் அப்படிங்கிறது ஒரு பெரிய நம்பிக்கை. அப்படிப்பட்ட காரடையான் நோன்பு அன்று எந்த மாதிரியான பொருட்களை வாங்கணும்னா, முதலில் மங்களகரமான கிழங்கு மஞ்சள், குண்டு மஞ்சள் இல்லைன்னா மஞ்சள் பொடி இப்படி எதுவா இருந்தாலும் பரவாயில்லைங்க. மஞ்சள் சார்ந்த ஏதாவது ஒரு பொருளை உங்க கையால காரடையான் நோன்பு அன்று வாங்கிட்டு வீட்ல வைக்கணும். அடுத்ததா குங்குமம். அதுவும் நெத்தியில வச்சுக்கிறதுக்கு நீங்க பயன்படுத்துற மாதிரி இருந்தாலும் சரி, இல்லைன்னா பூஜைக்கு பயன்படுத்தக்கூடிய குங்குமமா இருந்தாலும் சரி, ஏதாவது ஒன்று கண்டிப்பாக வாங்கிக்கணும். அடுத்ததா எல்லோர் வீடுகளிலும் இயல்பா இருக்கக்கூடியதுதான் தாலி சரடு. இது உங்க வீட்டிலேயே வச்சிருப்பீங்க. இருந்தாலும் கடையில இருந்து ஒன்று வாங்கிட்டு உங்க வீட்ல வைப்பது என்பது குடும்பத்துக்குள்ள சந்தோஷம் மற்றும் சுபீட்சத்தை கொண்டு சேர்க்கும். அடுத்ததா கணவன் மனைவி இந்த 2 பேருமே தெய்வமா இருப்பாங்க. அதாவது சிவன் பார்வதி, ராமர் சீதை, லக்ஷ்மி குபேரர், லக்ஷ்மி நாராயணர் இந்த மாதிரியான தெய்வங்களும், ஆண் தெய்வங்களும், பெண் தெய்வங்களும் கணவன் மனைவியா இருக்கக்கூடிய படங்கள் வாங்கி வீட்ல வைக்கிறது மூலியமா கணவன் மனைவிக்கிடையே இருக்கிற ஒற்றுமை அதிகரிக்கும். அதுவும் சிவனோடு சேர்ந்த பார்வதி தேவி, விநாயகர், முருகர் இந்த மாதிரி படம் இருந்தா இன்னுமே விசேஷம் வாங்கி வைப்பது. அடுத்ததா குங்கும சிமிழ். இதுவும் நமக்கு சுப நிகழ்ச்சியில முக்கியமான ஒரு பொருள். எந்த ஒரு விசேஷத்துக்கும் போனாலும் சரி, இல்லைன்னா மத்தவங்கள நம்ம விசேஷத்திற்கு அழைக்க போனாலும் சரி, கண்டிப்பாக குங்குமச்சிமிழ் நம்ம எடுத்துட்டு போவோம். அந்த குங்குமச்சிமிழ வாங்கிட்டு நம்ம வீட்டோட பூஜை அறையில வைத்து பூஜை பண்ணிட்டு, அதற்கு பிறகு அதுல நம்ம குங்குமத்த நிரப்பி அத யூஸ் பண்ணிக்கலாம். இப்படி மஞ்சள், குங்குமம், குங்குமச்சிமிழ் இந்த 3 பொருள்களை வாங்கி பூஜையில வச்சு வழிபாடு செஞ்சுட்டு, இந்த பொருட்கள தினமும் நம்ம பயன்படுத்தி வரும்போது, கணவன் மனைவிக்கு இடையில இருக்கின்ற ஒற்றுமை அதிகரிக்கும். தீர்க்க சுமங்கலி யோகம் உண்டாகும். குடும்பத்துல மங்களம் உருவாகும். நம்மளோட வாங்கிய குங்குமத்த இந்த குங்குமச்சிமிழ்ல போட்டு அம்பாள் படத்துக்கு முன்னாடி வச்சுட்டு இந்த வழிபாட்டை செய்யலாம். அடுத்து மகாலட்சுமி தாயாருக்கு ரொம்ப உகந்த ஒரு பொருள்னா தாமரை மலர். அதே மாதிரி வெள்ளி நாணயம், வாசனை மலர்கள் இது எல்லாமே அம்பாள், அம்மன், மகாலட்சுமி தாயார் போன்ற இவங்க எல்லாருக்குமே உகந்த ஒரு பொருட்கள். இதுல ஒவ்வொன்றிலும் ஒவ்வொரு தெய்வ கலாச்சாரம் இருக்கும். அதுக்கேத்த மாதிரி இந்த பொருட்களை எல்லாத்தையும் வாங்கிட்டு வீட்ல வச்சு பூஜை பண்ணிட்டு அப்புறமா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததா முகம் பார்க்கக்கூடிய கண்ணாடி. இதுவும் மங்களகரத்தோட ஒரு மறு உருவம்னே சொல்லலாம். ரொம்ப எளிமையா எல்லா மங்களகரமான பொருள்களும் கண்ணாடி வளையல், கண்ணாடி முகம் பார்க்கக்கூடிய கண்ணாடி, பவுடரு இது மாதிரி சீர்வரிசையில வைக்கக்கூடிய மங்களகரமான பொருட்கள இந்த காரடையான் நோன்பு அன்று கண்டிப்பாக வாங்கி வைக்கலாம். அன்று முடிஞ்சவங்க சுமங்கலி பெண்களுக்கு ரவிக்கை துணி, வெத்தலை பாக்கு, வாழைப்பழம், கண்ணாடி வளையல் இது எல்லாத்தையும் வச்சு ஒரு தாம்பூலமா குடுத்து அவங்களோட கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம். அதனால காரடையான் நோன்பு அன்று நம்ம தாலிக்கயிறு மாத்திக்கிறது மூலியமா கணவரோட ஆயுள் அதிகரிக்கும். தீர்க்க சுமங்கலி வரம் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் கணவருடைய வருமானத்துல முன்னேற்றம் கிடைத்து தொழில் செழிக்கும். அப்படி இல்லைனாலும் கார அடை, இனிப்பு அடை இந்த மாதிரி செஞ்சு அம்பாளுக்கு படைத்து அம்பாளின் ஆசையை பெற்று வாழ்வுல முன்னேற்றம் அடையலாம். இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் செஞ்சு விடுங்க. அடுத்த ஒரு பதிவு சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.